கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே புதுப்பிள்ளையார்குப்பம் பகுதியைச் சேர்ந்த ராஜா விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவராக பணியாற்றி வருகிறார். கடந்த மாதம் 25ஆம் தேதி ராஜா பணிக்கு சென்றிருந்த நேரத்தில் அவரது வீட்டில் நள்ளிரவு நேரத்தில் உள்ளே புகுந்த திருடர்கள் 158 சவரன் நகைகளை திருடிச் சென்றனர். மாவட்ட எஸ்பி ஜெயக்குமார் உத்தரவின் பேரில் 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை செய்ததில் முதற்கட்டமாக தருமபுரி, மேட்டூர், வேலூர், சேலம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 5 பேர் சிக்கினர். அவர்களிடமிருந்து 94 சவரன் நகைகள் உருக்கிய நிலையில் தங்க கட்டிகளாக மீட்கப்பட்டன. அடுத்த கட்டமாக இந்த சம்பவத்தில் தொடர்புடைய மேட்டூரைச் சேர்ந்த வல்லரசு, மூர்த்தி ஆகியோர் கடந்த 13ஆம் தேதி கைது செய்யப்பட்டு அவர்களிடம் இருந்து 20 சவரன் தங்க கட்டிகள் மீட்கப்பட்டன. திருட்டு நடந்த மருத்துவர் வீடு புதுப்பிள்ளையார்குப்பம் கிராமத்தில் உள்ள நிலையில் வழக்கில் சிக்கிய 7 பேரும் வெவ்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பல குற்ற வழக்கில் தொடர்புடையவர்களாக இருப்பதும் அவர்களுக்கு மருத்துவர் வீடு குறித்தும் வீட்டில் பணம், நகை இருப்பதும் எப்படி தெரியவந்தது என போலீசார் ஆய்வு செய்தனர். உள்ளூர் ஆட்களின் துணை இல்லாமல் இந்த திருட்டுச் சம்பவம் நடந்திருக்க வாய்ப்பில்லை என கணித்த போலீசார் தீவிர விசாரணையில் இறங்கினர். அதில் அதே ஊரைச் சேர்ந்த கோவிந்தராஜ் உட்பட 4 பேர் சிக்கினர். கோவிந்தராஜுவுக்கு 20 லட்சம் ரூபாய் வரை கடன் இருப்பதாகவும் அதனால் குடும்பத்தில் பிரச்சனை இருந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. கடன் பிரச்சனையை சரி செய்ய CN பாளையத்தைச் சேர்ந்த ஜோதிடர் சேகரிடம் யோசனை கேட்டுள்ளார். சேகர் ஈரோட்டைச் சேர்ந்த அவருக்கு தெரிந்த ஒரு ஜோசியரை பரிந்துரைத்துள்ளார். அதனை நம்பி ஈரோட்டைச் சேர்ந்த செல்வம் என்கிற சண்முகத்தை சந்தித்துள்ளனர். அவர் மூலமாக அரியலூரைச் சேர்ந்த அன்பழகன் என்பவர் அறிமுகமாகியுள்ளார். தன்னை ஜோசியர் என கூறிக்கொண்ட அன்பழகன் பிள்ளையார்குப்பத்தில் இருக்கும் பணக்கார வீடுகள் பற்றி தகவல் கேட்டுள்ளார். அந்த வீட்டின் வாசல் மண், வீட்டின் உரிமையாளர் காலடி மண் ஆகியவற்றை எடுத்து பூஜை செய்தால் அந்த வீட்டில் பணம் எப்படி சேருகிறதோ அதேபோல் உங்கள் வீட்டிலும் பணம் சேரும் என ஆசை வார்த்தை கூறியுள்ளனர். அவர்களிடம் கடன் கேட்டாலும் உடனடியாக மறுக்காமல் பணம் கொடுத்து விடுவார்கள் எனவும் கோவிந்தராஜுவிடம் கூறியுள்ளனர். அவர்கள் சொன்னதை நம்பிய கோவிந்தராஜுவுக்கு மருத்துவர் ராஜாவின் வீடு நினைவுக்கு வந்துள்ளது. திருட்டு கும்பலும் சாமியார் போல் ஒருவருக்கு வேடமிட்டு மண் எடுத்து வருவதாக கூறி 7 பேராக வீட்டுக்குள் புகுந்து நகைகளை திருடிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். காலையில் ராஜா வீட்டில் போலீசாரை பார்த்த பிறகுதான் அங்கு நடந்திருப்பது திருட்டு என்பதும் நாம் தான் அதற்கு வழிகாட்டிவிட்டதும் கோவிந்தராஜுவுக்கு தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து பயந்து போய் தலைமறைவான கோவிந்தராஜ் போலீசாரின் புத்திசாலித்தனமான நகர்வுகளால் சிக்கிக் கொண்டுள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.